ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். நேற்று இந்தியா யூஎஸ்ஏ மேட்ச் பார்த்துருப்பீங்க நைட்டு. என்ன ஆச்சுன்னு தெரியல, எதுக்குன்னு தெரியல. நல்லா விளையாட்டுருந்த ஒரு டீமு, இதுக்கு முன்ன சீரீஸில் நியூசிலாண்டை புழக்க வச்ச ஒரு டீமு. இந்த திடீர்னு ஒரு வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட் வந்தோடனே ஒரு கொலாப்ஸ் வந்து பார்த்தோம். அது ஏன்னு தெரில. ஓப்பனிங் அபிஷேக் சர்மா இன்றைக்கி டக் அவுட்டு. இப்போ பாலே அவுட் ஆகிட்டார். ஐ மீன் அவரோட பேட்டிங் ஸ்டைலே அதுதான். அதில் நம்ம தப்பு ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ பரவாயில்ல. பட் அவரை விட்டு நீங்கள் மற்ற மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்தாங்க போயிட்டாங்க. சிவம் துபே ஆகட்டும், அக்சர் ஆகட்டும், ஹர்திக் பாண்டியா ஆகட்டும், அவ்வளோ கான்ட்ரிபியூஷனில் ரிங்கு சிங் ரொம்ப ஸ்லோ அடிக்க போய் திருப்பி அவுட் ஆகிட்டார். நிறைய பால் வேஸ்ட் பண்ணார். ஆனால் நின்று ஆடுந்து ஒரே ஒரு ஆள் தான், அது சூரியகுமார் யாதவ். அவர்னால தான் நம்ம இன்றைக்கி டார்கெட் 161 வந்திருக்குதுன்னா அது அவரை விட்ட வேறு யாருக்கும் சான்ஸ் இல்லை. மொத்த டீம் ஸ்கோரில் பாதி ஸ்கோர் இவர் தான் அடிச்சிருக்கு. 84 ரன் அடிச்சிருக்காரு. 83 ரன். டீமோட டோட்டலே 61 தான். அதை இதிலே தெரியுது என்னப்பா அவருடைய ஃபார்ம் எவ்வளோ முக்கியமாக இருந்திருக்குதுன்னு. நல்ல வேலை இந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னே ஃபார்முக்கு வந்துட்டார். இல்லை அவரும் ஃபார்மில் இருந்தோம்னா நேற்று யூஎஸ்ஏ நம்மளை நம்ம ஒரே விஷயத்தை ஐ மீன் யூஎஸ்ஏ டீமை பாராட்டியே தான் ஆகணும். அவங்களுடைய பவுலிங் அட்டாக் அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருந்தது. ஃபீல்டிங்கில் கேட்சஸும் கரெக்டாக இருந்தது. ஒரு கேட்ச் ட்ராப் பண்ணாங்க, பட் அது ரொம்ப ஒரு கஷ்டமான கேட்சாக தான் இருந்திருக்கு. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவங்க பவுலிங் அட்டாக்கு நல்லாவே இருந்திருக்கு. அது சொல்கிறேன் பாருங்கள் குறிப்பிட்டு. அந்த சௌரப் நெட் ட்ராவல்கரை விட்டு அவரை தான் 4 ஓவரில் 65 கொடுத்தாரு. அவரை விட்டு மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பவுலிங் போட்டிருக்காங்க. அலி கான் 2 ஓவருக்கு 13 ரன், 1 விக்கெட்டு. அதில் ஸ்டார் பவுலர் பார்த்தீங்கன்னா ஷேட் வேன் இவர் பேரே சொல்ல தெரியலைங்க, வேன் ஷால்பிக். அவர் 4 ஓவரில் 25 ரன்னுக்கு 4 விக்கெட் எடுத்தார். அவர் தான் மோஸ்ட் ஆஃப் த டேமேஜ் பண்ணது மிடில் ஆர்டரில். நம்மளுடைய ரன்னஸ் கம்மியானதுக்கே முக்கியமான காரணம் இவர் தான். அதுக்கப்புறம் ஹர்மித் சிங் 4 ஓவருக்கு 26 ரன்னு, அவரும் 2 விக்கெட்டு. ஸோ நல்ல ஒரு பவுலிங் எஃபெக்ட்டு. ஐ மீன் நம்ம லாஸ்ட் இயர் நீங்கள் இப்போ யூஎஸ்ஏ டீமை பார்த்துட்டிங்கன்னா 2023 T20 வேர்ல்ட் கப்பில் இருந்ததுக்கும் இப்போ இருந்த இந்த 2026 வேர்ல்ட் கப்பில் இருக்கிற டீமுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பவுலிங் எஃபெக்டில் இன்னும் பவுலிங்கோடைய டிபார்ட்மெண்ட்டில் நிறைய எஃபெக்ட் போட்டிருக்காங்க. ஐ மீன் அது நம்மளுக்கு நேற்று நல்லாவே தெரிஞ்சுது. பேட்டிங்கில் சொல்கிற மாதிரி யாருமே இல்லைங்க. ஸ்கோரில் சூரியகுமார் தான் 84, இஷான் கிஷன் 20 ரன்னு 16 பால் நல்லா தான் அடிச்சிட்டு இருந்தார். திலக்கரமாக ஸ்டார்ட் இருந்தது 25 ரன்னு 16 பாலில். பட் அதுக்கப்புறம் சொல்கிற மாதிரி யாருமே இல்லை. அக்சர் ஒரு 14 ரன்ஸ். ஒன் மேன் ஆர்மி தான் அது. நம்ம கேப்டன் ஹார்திக் பாண்டியா, சாரி, ஒன் மேன் ஆர்மி அது நம்ம சூரியகுமார் யாதவ் தான். இப்படியே நம்ம டீம் பவுலிங் பார்த்தோம்னா முகமது சிராஜுங்க ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தார். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இவர் ஹர்ஷித் ராணா அவுட் ஆனது இன்ஜுரினால வெளியே போகிறதுனால T20 வேர்ல்ட் கப்லேருந்து முகமது சிராஜை கொண்டு வந்தாங்க. அப்படி வந்தவர் தான் முகமது சிராஜ். இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2 டோர்னமெண்ட் T20 டோர்னமெண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா கூடவும் ஆடலை, எனக்கு தெரிஞ்சு நியூசிலாந்து கூடவும் ஆடலை. அப்படி கொண்டு வந்து இங்கே நிற்க வச்சார். இந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்து என்ன ஒரு ஓப்பனிங் ஸ்பெல் 2 விக்கெட் எடுத்தார் ஃபஸ்ட்டு ஒரு 2 ஓவர்லேயே. அதுதான் ஒரு ஸ்டாரு. ஹர்ஷ்தீப்பும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் பார்க்கறீங்கன்னா அக்சர் பட்டேல் நடுவில் ஒரு முக்கியமான 2 விக்கெட்டு பேக் டு பேக் எடுத்தார். ஸோ ஓவரால் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம எதிர்பார்த்தவர் வருண் சக்கரவர்த்தி அவ்வளோ இம்பேக்ட் கொடுக்கல. ரன்ஸ் கண்ட்ரோல் பண்ணார், ஒரு விக்கெட் எடுத்தார், பட் அவ்வளோ ஒன்றும் இல்லை. பேட்டிங் சைடு நீங்கள் யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா 3 பேர் நல்லா விளையாடினாங்க. மிலிந்த் குமார் 34 ஃப்ரம் 34, 100 ரன் ஸ்ட்ரைக் ரேட்டு. சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி 37 பாலில். அதுக்கப்புறம் சுபம் ராஞ்சனே 37 22 ரன்ஸ். அவருக்கு ஏதோ கால் இன்ஜுரி ஆயிருந்துச்சுன்னு நினைக்கிறேன், நம்ம இது ஃபீலிங் பண்ணியிருக்கும் போது. ஸோ அவரால் நிறைய ரன்னை ஓட முடியல. நின்று இடத்துல தான் ஷார்ட்ஸ் அடிச்சிட்டு இருந்தார். அதான் அந்த கடைசியில் 2-3 6 வந்ததெல்லாம் அந்த லாஸ்ட் ஓவரில் தான். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீமாக தான் இருக்குது. மேபி தே கேன் அப்செட் சம்படி இன் திஸ் டோர்னமெண்ட். நேற்று இந்தியாவே அப்செட் ஆகியிருக்க வேண்டியது. நம்ம இப்படி சிரிச்சுட்டு வீடியோ போட்டிருக்க மாட்டோம். எல்லோரும் யூடியூப் தம்ப்நெயில்ல அழுதுகிட்டோம், இல்லை தலையில் கை வச்சுட்டோ போட்டிருப்பாங்க. நல்ல வேலை அது மாறினது ஒரே காரணம் நம்ம சூரியகுமார் யாதவும் முகமது சிராஜ் பிளேன் ஹர்ஷ்தீப் தான். ஸோ மக்களே, உங்களுக்கு இந்த மேட்ச் எப்படி இருந்தது? இல்லை உங்களுக்கு என்ன விஷயம் தோணுது? நம்மளுடைய மிடில் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனதுக்கு காரணம் என்ன? இல்லை நம்ம ஓப்பனிங்கில் இவங்க 2 பேரும் கரெக்டாக, இஷான் கிஷனோ இல்லை நம்மளுடைய அபிஷேக் சர்மா இவங்க 2 பேர் கரெக்டாக இப்போவும், இல்லை சஞ்சு சாம்சன் ஸ்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணணுமா?
இதை பற்றி நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸை உங்களுடைய தாட்ஸை கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்த வர மேட்சுங்களில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க. மேலும் இந்த டோர்னமெண்ட் பூரா ரிவ்யூஸோடு வரப்போகுது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா மேட்ச் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஒர்க் இருக்கிறதுனால ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் கவர் ஆல் த கேம்ஸ். ஆனால் எவ்வளோ முடியுதோ அந்த மேட்ச் ட்ரை பண்ணுறேன். இந்தியா இது முக்கியமாக ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் பெரிய மோஸ்ட்லி டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸோட மேட்ச் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வீடியோ, ஸோ கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது. போக போக ட்ரை பண்ணுறேன் பெட்டராக. தேங்க்யூ.